நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே கடகம் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், மத்தவங்களோட நலனுக்காக அறுபாடுபடுவாங்க. தான் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மத்தவங்க ஒரு பிரச்சனைன்னு ஓடோடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கடகம் ராசிக்காரங்க கிட்ட எல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கடகம் ராசிக்காரங்க கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கான தீர்வை, வாழ்க்கையோட நெளிவு சுழிவை அறிஞ்சு அது எப்படி செயல்படணும், என்ன செஞ்சா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கறத கடகம் ராசிக்காரங்க கண்டிப்பா சொல்லி உதவி செய்வாங்க. பணம் விஷயமா இருந்தாலும் சரிங்க, தான் கையில இல்லைன்னா கூட 4 பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி அல்லது பிச்சை எடுத்தாவது உங்களுக்கு கடன் உதவியும் செய்வாங்க. ஒன்னு சொல்ல போனா, கடகம் ராசிக்காரங்கள்ல ஒரு கணவன் மனைவியா, அப்பா அம்மாவா, ஏதோ ஒரு உறவு முறையா நம்ம பெற்றுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு இடமே இல்லைங்க. ஏன்னா நம்மளதான் பாத்துக்கிறதுக்கு நம்ம கடகம் ராசிக்காரங்க இருக்காங்களே, அப்புறம் என்னங்க நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுது. நீ வேற என்னம்மா சும்மா பில்டப் விடுற, நல்லவங்களா இருந்து என்னம்மா பண்றது அப்படிங்கிறீங்களா கடகம் ராசிக்காரங்களே? கவலைப்படாதீங்க, நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு கெட்டதெல்லாம் நடக்காது. இனி வரக்கூடிய காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணல் நீரா மறைய போகுதுங்க. உங்க குணம் மாதிரியே, உங்க உள்ளம் மாதிரியே உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு நிக்க போகுதுங்க. இதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியோட உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நடக்க போகுது. நாங்க பட்ட கஷ்டத்துக்கு அதிர்ஷ்டம் வேற ஒண்ணு குறைச்சல் ஏமா அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா அதிர்ஷ்டம் நடந்தே தீரும் கடகம் ராசிக்காரங்களே. இது இறைவன் முருகர் உங்களுக்கு தரும் அதிர்ஷ்டம். இதை நீங்க வேண்டான்னு சொன்னாலும் இறைவன் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. நீங்க இது நாள் வரைக்கும் சிந்திய கண்ணீருக்கு இறைவன் கொடுக்கும் பரிசு தாங்க. நல்லதுதாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். கடகம் ராசிக்காரங்களே, பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, தை பிறந்தா வழி பிறக்கும். அந்த மாதிரி தாங்க கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கைக்கு நீங்க நல்லபடியா வாழ்றதுக்கு வழி திறந்துருச்சு. நல்ல பாதைகள், நல்ல பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் அதிசயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. பத்தாவதுக்கு அதிர்ஷ்டம் வேற நடக்குமா? ஆமாங்க, அதிர்ஷ்டம் நடக்க போகுது. நான்லாம் போய் சொல்லல, இறைவன் உங்களுக்கு கொடுக்குற அதிர்ஷ்டனா அனுபவிச்சுட்டு வந்து சொல்லுங்க. அது தை மாதத்துல உங்க வாழ்க்கை பல விதமான முன்னேற்றம் அடைய போகுதுங்க. எதிர்பாரா நபரை சந்திக்க போறீங்க. திருமணம் ஆகாத கடகம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையவே நீங்க கரம் கோர்க்க போறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத கடகம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி பூர்வீக சொத்து கிடைக்க போகுது. உங்களுக்கான சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. நீங்க 4-5 பேர்கிட்ட கடனை கொடுத்துருப்பீங்க, கடனா பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க உங்ககிட்ட, ஆனா திருப்பி தந்திருக்க மாட்டாங்க, வட்டி கூட உங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் திருப்பி உங்ககிட்ட கொண்டாந்து வட்டியும் முதலுமா உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருவாங்க. உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாமே காணலேரா மறைய போகுது. பொதுவா சொல்ல போனா, உங்களை மதிக்காதவங்க எல்லாம் நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமா தரப்போறாங்க. அம்மா அப்பா குழந்தைங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரும் முன்னிலையிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத நபரால பலவிதமான சந்தோஷங்களும் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் நடக்க போகுது. இதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க இல்லத்துல அடிக்கடி ஒன்னு விட்டா ஒன்னு அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. ஒரு புது நிகழ்ச்சிகள், ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியமா இருந்தாலும் நீங்க முன்னிலை இல்லாம அந்த காரியத்தை நடக்கிறதுக்கு உங்க சொந்தக்காரங்க முன் வர மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த சொந்தக்காரங்க உங்களுடைய பேரையும் புகழையும் சொல்லி, இவங்க எங்க சொந்தக்காரன், கடகம் ராசிக்காரங்க தான் சொந்தக்காரன்னு சொல்லிக்குவாங்க மத்தவங்க எல்லாம். அந்த அளவுக்கு உங்க பேரும் புகழையும் உலகமே பேச போகுதுங்க. சொல்ல போனா, உங்களை பத்தி தப்பா புரளி பேசின இந்த ஊர் உலகம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களை பத்தி இன்னும் பல விதமா புரளி பேசும். ஐயோ, இன்னும் எங்களை பத்தி புரளியெல்லாம் பேசுவாங்களா? புரளினா நல்ல விதமாதாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்ட கடகம் ராசிக்காரங்க தான் குணத்தை போலவே எப்படி முன்னேறிட்டான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்தாதாங்க 4 பேர் நம்மள பேசுவாங்க, நல்ல விதமா பேசுவாங்க, அவங்களுக்கு வயிறு எரியும். இருந்தாலும் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இது நாள் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றில முடியும்.
அது என்ன சொல்றது, ஒரு நபர் கூட பேசணும்னு முடிவெடுத்திருப்பீங்க. சில தடங்கள்னால அந்த பிரச்சனையை பேசி தீர்த்திருக்க முடியாது. இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி சுமூகமான முறையில அது தீர்வு காணலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடகம் ராசிக்காரங்க காதல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல பலவிதமான தடங்கள்னால தடைபட்டிருக்கும். சொல்ல போனா காதல் செய்யற தம்பதிகள் இருவருமே ஆண் பெண் 2 பேருக்குள்ளேயே பிரச்சனை இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்களே உங்களுடைய காதல் திருமணத்தை உங்க வீட்டுல இரு வீட்டார்கிட்டையும் சம்மதத்தோட திருமணத்துல போய் முடிய போகுது. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. இது யாராலையும் தடுக்க முடியாது. முருக துணை இருக்காருங்க, முருகரை வேண்டிக்குங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. காதல் செய்பவர்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டத்துல வெற்றி மட்டும்தான், வெற்றி மேல் வெற்றி. உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ வாழ்த்துக்களுங்க. நல்லதுதாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நான் சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, இதெல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போட கருத்துக்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. அப்புறம் எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் பொறுமையோட நிதானத்தோட செய்யுங்க. கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றி கிடைக்குங்க கடகம் ராசிக்காரங்களே. பொறுத்தான் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க, அந்த பழமொழியை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. அப்புறம் யார்கிட்ட என்ன பேசணும்னாலும் சரி, எடுத்தாங்க உதன்னு பேசிடாதீங்க. 1க்கு 2 முறை யோசனை பண்ணி பேசுங்க. டக்குன்னு ஒருத்தவங்க கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துறாதீங்க. நான் இந்த வேலை உங்களுக்கு செஞ்சு தரேன், உங்களுக்கு நான் இந்த 2 லட்சம் பணம் தரேன், இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லிடாதீங்க. வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்ற முடியாம போயிருந்தா அது நம்மள பெரிய சங்கடத்துல கொண்டாந்து விட்டுரும். அதனால என்ன பண்றோம், என்ன பேசுறோம், யாரு கூட பேசணும், யாரு கூட பேசக்கூடாது, நம்ம இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமா, இந்த வேலையை செய்யலாமா, அந்த வேலையை செய்யலாமா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத அறிஞ்சு செயல்படுங்க. நிதானத்தோட செயல்படுங்க. வாழ்க்கையோட நெளிவு சுழிவை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்க கத்துக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்காதீங்க. எல்லார் மேலையும் அன்பு வைக்கிறது உங்க குணம் தாங்க. அதுக்காக நீங்க எல்லார் மேலையும் கண்மூடித்தனமான அன்பு வச்சிடாதீங்க சொல்றேன். அது உண்மைதானே. நம்மள யூஸ் பண்ணிட்டு போகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. இந்த காலத்துல யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். உற்றார் உறவினர், கூட பிறந்தவங்க, சொந்த பந்தம் யாருமே நம்மளுக்காக இல்ல. எல்லாரும் அவங்கவுங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கவுங்க குடும்பத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக யாரும் ஓடோடி உதவி செய்ய போறது இல்ல. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உயிரை கொடுக்கற கூட துணிவீங்க. ஆனா மத்தவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உதவின்னு போய் கேட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யோசிப்பாங்க. நான் யோசிக்கிறாங்க அப்படின்னாவே அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அவங்க குடும்பம், அவங்களோட சொந்த பந்தங்கள்லாம். இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க கூட பழகக்கூடிய உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய தோழன் தோழிகள் எல்லாரும் உங்ககிட்ட எதுக்காக பழகுறாங்க, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய குணம் என்ன, அதை அறிஞ்சு நீங்க செயல்படுவீங்க. உங்கள் மூலமா அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா, அதுக்காக தான் உங்க காலை பிடிக்கிறாங்களா, அதையெல்லாம் நீங்க அறிஞ்சு செயல்பட போறீங்க. வீண் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைக்க போறீங்க கடகம் ராசிக்காரங்களே. சேமிக்கும் அளவுக்கு வருமானம் உயரப்போகுதுங்க. சிலருக்கு அடிப்படை வசதிகள் பெருகுங்க கடகம் ராசிக்காரங்களே. பழுதான சாதனங்களை மாற்ற போறீங்க. புதிய ஆடை ஆபரணங்களை சேர்க்கைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பாசம் அதிகமா இருக்குங்க. இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி 2 பேரும் பேசி புரிதலோட வாழ போறீங்க. மனைவி வழி உறவுகளால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளால பெருமை அடைய போறீங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நண்பர்கள் மூலமா புதிய தொழில் தொடங்கறதுக்கு புதிய திட்டங்கள் தீட்டி நல்ல விதத்துல உங்க வாழ்க்கையில் முன்னேற போறீங்க. நெடுநாளா திட்டமிட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே தங்குதடையின்றி நீ வரக்கூடிய காலகட்டத்துல செஞ்சு முடிப்பீங்க. யாரு தலையிட்டாலும் அந்த காரியத்தை தடுக்க முடியாது. ஏன்னா இறைவன் முருகர் உங்க கூட துணை இருக்காரு. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கடகம் ராசிக்காரங்கள் இதுவரைக்கும் உங்க மனக்கவலைகள் இருந்து நீங்க மீண்டு வர முடியாம தினமும் தூங்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் காணாம போக போகுதுங்க. இனி நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. எதிர்பார்த்த பணம் எல்லாம் உங்க கைக்கு சேர போகுதுங்க. அரைகுறையா நின்று போன வேலை எல்லாம் முழுமையடையும். நீங்க வீடு கட்டணும் முடிவெடுத்திருப்பீங்க, பாதியில வீடு கட்டுற வேலை நின்றுக்கும். ஒரு தொழில் பண்ணணும்னு முடிவெடுத்திருப்பீங்க, தொழில் தொடங்குறதுக்கு எல்லாம் கொண்டு போய் அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வச்சிருப்பீங்க. ஆனா தொழில் தொடங்க முடியாது, தடங்கள் நின்றுக்கும். அந்த தடங்கள் எல்லாம் இல்லாம இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சபடி எல்லா செயலையும் செய்ய போறீங்க. இந்த புது வருஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையே சிறப்பாகவும் அமோகமாகவும் ஆக போறது. ராசியில் பிறந்த வியாபாரிகளே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, வியாபாரிகளே கடையை விரிவுபடுத்தி பெரிய முதலீடுகளை போட்டு நீங்க லாபம் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க.
இனி வாடிக்கையாளர்களின் தேவையறிந்து கொள்முதல் செய்ய போறீங்க. நீண்ட நாளா மனதில் நினைத்திருந்த மாற்றங்கள் இப்போது உடனடியாக செயல்படுத்த போறீங்க. வியாபாரத்தை பெருக்க போறீங்க. கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை காணப்பட போகுதுங்க. எதிலும் உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்த போறீங்க. வேலையாட்களின் அவங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நீங்க உங்க தொழில இருந்து பாதிக்கு பாதி லாபம் கொடுக்கறதுக்கு முன் வர போறீங்க. மெடிக்கல், எலக்ட்ரானிக், பெட்ரோகெமிக்கல் எல்லா துறையிலும் செய்வங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. பழைய பங்குதாரரை மாற்ற போறீங்க. புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும்போது நீங்கள் 1க்கு 2 முறை யோசனை பண்ணி கையெழுத்து போடுங்க. உங்களை ஏமாத்தி கூட உங்க சொத்து பத்தை கூட வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. உத்தியோகத்தவர்களே, கடகம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத மேலதிகாரி வேறிடத்திலிருந்து மாற போறாங்க. தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் தடையில்லாம கிடைக்க போகுது. அலுவலகத்துல தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கணும். மற்றவர் விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். சக ஊழியர்களில் சிலர் உங்களை பற்றி மேலதிகாரிகளிடம் குறை கூறுவார்கள். அலுவலகத்தின் எல்லா நடவடிக்கைகளிலும் உஷாராக இருங்க. கணினி துறையினரே, உங்களில் சிலர் தற்போது பணிபுரியும் அலுவலகத்திலிருந்து தலைமை அலுவலகத்துக்கு மாற்றப்பட போறீங்க. சம்பளம் எல்லாம் உங்களுக்கு உயரப்போகுது. சொத்துக்கள் சேரும் காலம் இது கடகம் ராசிக்காரங்களே. எனினும் ஆவணங்களை சரிபார்த்து முன்பணம் கொடுங்கள். சேமிப்புகள் உயர வாய்ப்புண்டு. வீட்டில் சில சுபகாரியங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் நிறைவில் சுப முடிவுகளே ஏற்படும். வயதில் மூத்த பெண்மணிகளின் ஆலோசனை உங்களுக்கு பக்க பலனாக இருக்குங்க. இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை எல்லாம் மறைய போகுது. நீங்க இதுநாள் வரைக்கும் வேண்டியிருப்பீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு. சில பல தடங்கள்னால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபட முடிஞ்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சபடி இறைவனை போய் வழிபட்டுட்டு வர போறீங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே. இறைவன் உங்களுடைய மனசுல குடியிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது நடக்க அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்கள்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகப் போகிறது. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும் கடகம் ராசி நேயர்களே. அதை தடுக்க யாருனாலையும் முடியாது. நன்றி, வணக்கம்.